ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மே மாதம் ஆசிர் அருள்வாக்கு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் ஆண்டவர் மலர்ந்திருக்கிற இந்த மே மாதத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதத்திலே தூய ஆவியானவர் நம்ம கொடுக்கின்ற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், கடவுளுடைய திட்டம் மேலானது. தூய ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற திட்டம் மேலானது. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து இறைவன் மேலான திட்டங்களை வைத்திருக்கின்றார். அவருடைய திட்டம் எவ்வளவு மேலானது என்பதை எங்களுடைய மனித அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், மனித சிந்தனை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய மேலான செயல்களை தந்து காட்டி வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். எரேமியாவின் திருநூல் 29ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு எரேமியா இறைவாக்கினர் வழியாக கூறுகின்றார். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் முதலாவது நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், எங்களை குறித்து இறைவன் வைத்திருக்கின்ற மேலான திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு பேசுகின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரை குறித்தும் மேலான திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளை நம்பி, இயேசுவை நம்பி, அவரை சார்ந்து நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய உன்னதமான திட்டத்துக்குள் வருவோம். அந்த திட்டத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார். அதாவது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கடவுள் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கின்றாராம். நாம் எல்லோரும் நம்முடைய நாளைய நாளுக்காக எவ்வளவோ பாடுபடுகின்றோம், எவ்வளவோ கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவோ மணி நேரம் உழைக்கின்ற பணத்தை கூட நாம் எவ்வளவு சேமித்து வைக்கலாம் என்று பாடுபடுகின்றோம். இந்த அளவுக்கு எங்களுடைய செலவை நாங்கள் வீணாக்காமல் சேமித்து வைக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தை குறித்து நாம் அப்படி யோசிக்கின்றோம். அதுபோல ஆண்டவரும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் வெறும் இந்த உலக உழைப்பை மட்டும் நான் நம்பி இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போய்விடுவோம். வறுமை தான் நமக்கு மிஞ்சி விடும். ஆனால் நம்முடைய உலக உழைப்போடு நாம் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். இறைவனை நம்பி இருங்கள். அப்படி இறைவனை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கின்ற அந்த உன்னதமான ஆசீர்வாதமான திட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து வாழும்படி ஆண்டவரங்களே வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். இந்த மே மாதத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களில், நாம் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களில் கடவுள் எங்களுக்காக செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். அது முதலாவது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாவற்றையும் உடனடியாக அறிய வேண்டும் என்று விரும்புகின்றோம். எங்களுக்கு இன்றைக்கு ஒன்று இல்லை என்றால் நாளைக்கு என்ன ஆக போகிறது அப்படின்னு நாம் பயந்துடுறோம். அதை பற்றி நாம் நிறைய யோசிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு என்ன உண்டாகும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே பல கேள்விகள் கேட்கின்றோம். அது உடனடியாக நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் பல நேரங்களில் இல்லை. கடவுள் அவருடைய நேரத்திலே அவர் சரியாக செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நம்பி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்ல வேண்டியதுதான். எங்கள் பாதை அடிகளை எடுத்து வைத்து ஆண்டவரை நம்பி அவரோடு நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர் பார்த்துக்கின்றார். அவருடைய மேலான திட்டத்துக்குள்ளே எங்களை அவர் வழி நடத்தி செல்கின்றவராக இருக்கின்றார். ரோமையர் 8ஆம் அதிகாரத்தில் 28வது இறைவார்த்தையிலே கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவர் திட்டத்துக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பாருங்கள், நானும் நீங்களும் கடவுளுடைய பாதையிலே அவரோடு இணைந்து நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, வாழ ஆரம்பிக்கும் பொழுது
கடவுள் தன்னுடைய திட்டத்துக்கு ஏற்ப நமக்கு ஏற்படுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் நமக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய நன்மைக்காக அவர் மாற்றி கொடுக்கின்றவராக இருக்கின்றாராம். ஸோ அது ஒரு துன்பமாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் நன்மைக்காக மாற்றி கொடுக்கின்றார். ஆகவே இந்த மே மாதத்திலே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் பார்த்து பயந்து விடாதீர்கள். மாறாக உங்களுக்கு தெரியாமலேயே கடவுள் உங்களுக்கான ஒரு அழகான விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார், செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நம்பி கடவுளோடு தொடர்ந்து நீங்கள் நடந்து செல்லுங்கள். அவருடைய அற்புதமான செயல்களை நீங்கள் இந்த மே மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். நீதிமொழிகளின் நூல் 3ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 5 to 6 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ அதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஸோ இந்த வார்த்தைகளே எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, அருவாசி மனதோடு அல்ல. அருவாசி உலகத்தையும் அருவாசி ஆண்டவரையும் அல்ல, அல்லது ஒரு காவாசி உலகத்தை, காவாசி மனிதர்களை, காவாசி பணத்தை, காவாசி கடவுளை அல்ல. முழு மனதோடு ஆண்டவரே எனக்கு எல்லாம், ஆண்டவரே உண்மையை நான் நம்புகிறேன், உமக்கு நான் கீழ்ப்படிந்து வாழுகிறேன், உண்மை சார்ந்து நான் இருக்க விரும்புகிறேன் என்று அவரோடு அந்த உறவை ஏற்படுத்தி முழு மனதோடு அவருடைய நம்பி நாம் வாழ வேண்டுமாம். நம்முடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்க வேண்டாம் என்று திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. என்றால் நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றலெல்லாம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்டது, ஒரு மட்டுப்படுத்தப்பட்டது, ஒரு அளவு தான். அதுக்கு மேலே அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடவுள் தான் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். சரி, அதையும் தாண்டி இல்லை, எங்களுடைய அறிவாற்றலை தான் நாங்கள் நம்ப போகிறோம் என்று கூட நாங்கள் அதையே நம்பி செய்தால் கூட திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள், நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆகவே நாம் என்ன செய்தாலும் மனதிலே ஆண்டவரை வைத்து கொண்டு நாம் செயலாற்றும் பொழுது அங்கே கடவுள் எல்லாவற்றையும் எங்களுக்காக செயலாற்றி கொடுக்கிறவராக இருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்திலே யோசேப்பு என்ற ஒருவரை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு அவர் கடவுள் அவருக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனமே கொடுத்தார். அந்த தரிசனம் அவர் எடுத்து பெற்றுக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில பல துன்பம், கஷ்டங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய சொந்த சகோதரங்களே அவரை கொலை செய்ய நினைத்தார்கள். அவர் ஒரு குழியிலே தள்ளப்பட்டார். அவரை கொல்லுவதற்காக குழியிலே தள்ளினார்கள். அதுக்கு பின்பு அவரை ஒரு அடிமையாக விற்றார்கள், ஒரு வேறு நாட்டை சார்ந்தவரிடத்திலே. அதுக்கு பின்பு யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறையிலே அடைக்கப்பட்டார், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டார். இவைகள் எல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தாலும் யோசேப்பு இறைவனை நம்பியிருந்தார், இறைவனும் யோசேப்போடு இருந்தார். கடவுள் ஏற்ற நேரத்தில் யோசேப்பை உயர்த்தி வாழ வைத்தார். யோசேப்பின் வழியாக அவருடைய குடும்பத்தையே வாழ வைக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் அவருக்கு தீமை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் யோசேப்பின் வழியாக இறைவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல் இந்த மே மாதத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே பல துன்பங்களை, கஷ்டங்களை நீங்களும் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய உறவுகள் வழியாக அல்லது பல நண்பர்கள் வழியாக பல கஷ்டங்களை கூட நீங்கள் சந்தித்திருக்கலாம். பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். அவர்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக உங்களை கடவுள் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற அற்புதமான காரியங்களை உங்களால் நிச்சயமாக காண முடியும். என்றால் கடவுளுடைய திட்டம் மேலானதாக இருக்கின்றது. ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிள்ளை நெய்து கொண்டு, அதாவது ஒரு சீலையை கீழே இருந்து பார்க்கிறது. எங்களுடைய தாய்மார் உடுத்துகிற சீலை கீழே இருந்து, விரித்திருக்கிற சீலை கீழே இருந்து பார்க்கும் பொழுது அந்த சீலை வழியாக பார்த்தீர்கள் என்றால் மேலே வெளிச்சங்கள் தெரிகிறது, வேறுபடியாக. அப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்கிறது என்றால், என்ன இது, இந்த சீலை ஒரு அழகில்லாத ஒன்றாக இருக்கிறது அப்படி என்று அந்த குழந்தை பார்க்கிறது. அதுக்கு பின்பு அந்த பிள்ளை என்ன செய்கிறது பாருங்கள், மேலே போய் நின்று
அந்த சீலையை பார்க்கிறது. அப்பொழுது பார்த்துக்கணும் அந்த சீலையில் இருக்கிற அழகான வர்ணங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரிகிறது. அப்பொழுது அந்த பிள்ளை நினைக்கிறது, இந்த சீலை எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படி என்று. இது போல பார்த்துக்கொண்டால் பல முறை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கீழே இருந்து பார்க்கிறோம், மேலே இருந்து பார்ப்பதில்லை, கீழே இருந்து பார்க்கின்றோம். அதாவது எங்களுடைய உலக பார்வையினால் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு குழப்பமாக தெரிகிறது, வேதனையாக தெரிகிறது, கஷ்டமாக தெரிகிறது. ஆனால் கடவுள் மேலிருந்து பார்க்கின்றார் நம்முடைய வாழ்க்கையை. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையை அழகாக இருப்பதை தான் பார்க்கிறார், அழகாக இருக்க வேண்டும் என்று தான் பார்க்கின்றார். ஆகவே இந்த மே மாதத்திலே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திட்டம் உங்களை குறித்து மேலானதாக இருக்கின்றது. கடவுள் மேலிருந்து பார்க்கின்றார் நம்முடைய வாழ்க்கையை, நாம் கீழிருந்து பார்க்கின்றோம். கீழிருந்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு அது வேதனையாக தெரிகிறது. ஆனால் கடவுள் மேலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகவே மலர்ந்திருக்கிற இந்த மே மாதத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டாலும் அதை ஆண்டவர் உங்களை நன்மைக்காக மாற்றுவார் என்று நீங்கள் நம்புங்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் மேலிருந்து பார்ப்பது போல உங்கள் வாழ்க்கையை கடவுள் பார்ப்பது போல பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மலர்ந்திருக்கிற இந்த மே மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் எல்லாரையும் நீர் பாதுகாத்தீர், அரவணைத்தீர், உம்முடைய சுரகனால் மூடி வழிநடத்தி வந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி. மலர்ந்திருக்கிற இந்த மே மாதத்திலே ஆண்டவருடைய அருக்கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து மன்றாடுகின்றேன். நீர் தாமே உம்முடைய திருக்கரத்தால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய திட்டங்கள் மேலானது என்று நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கின்றீரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்களை நீர் தாம் இந்த மே மாதத்திலே தந்து ஆசீர்வதியும். உம்முடைய திட்டங்கள் வானத்தை போல உயர்ந்திருக்கிறதே. ஆகவே அன்பின் ஆண்டவரே, நீர் தாம் இந்த நேரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் இவர்கள் செய்கின்ற அனைத்து காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய திட்டங்கள் எவ்வளவு மேலானது என்பதை இவர்கள் காணும்படி, அனுபவிக்கும்படி இந்த மாதத்தில் நீர் இவர்களை வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்திலே இவர்களுடைய தோல்வி வெற்றியாக மாறட்டும், இவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், இவருடைய தூக்கம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். இந்த மே மாதத்திலே இவர்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செயல்பட்டு தோற்று போனார்களோ அல்லது ஏமாந்து போனார்களோ, ஆண்டவரே, எதெல்லாம் இவர்களுக்கு முன்னேற்றம் தராமல் போனதோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த மே மாதத்தில் நீர் மீண்டும் இவர்களுக்கு புதுப்பித்து அதை ஆசீர்வாதமாக மாற்றி தாரும். எதெல்லாம் இழந்தார்களோ மீண்டும் இவர்களுக்கு அது கிடைக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில உயர்வு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், சமாதானம் கிடைக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே இவர்கள் முக்கியமாக இவர்கள் செய்கிற வேலையிலே இவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நீர் நல்ல வேலையை எடுத்துக்கொடும். வருமானம் குறைவாக இருக்கிறவர்களுக்கு வருமானம் கூடும்படி நீர் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் தங்களுடைய குடும்ப செலவு பத்தாமல் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும்படி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த மே மாதத்திலே முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்து படிப்பிலே முன்னேறும்படி உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த மே மாதத்திலே யாரெல்லாம் ஆண்டவரே பிரயாணங்கள் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர்தாமே துணை நின்று பாதுகாத்து வழி நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, முக்கியமாக இந்த மே மாதத்திலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குடும்ப உறவுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய குடும்ப உறவிலே இவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு மன நிறைவான வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, யோசேப்பின் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தீரே, உயர்த்தினீரே. அதுபோல இந்த மே மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் சந்தித்த துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களுக்கு பதிலாக நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தியறலும். யோசேப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த மே மாதத்திலே இவர்களையும் ஆசீர்வதி, உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, முக்கியமாக இந்த நேரத்திலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மன்றாடுகின்றேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மே மாதத்திலே இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே வழிகாட்டியாகவும் பாதுகாக்கும் இறைவனாக இருக்கும்படி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யார் நோயினாலே அல்லது பல பாரங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களையும் உடைய அருக்கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தழும்புகளால் இவருடைய நோய்கள் இருந்து இவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். இவர்களுக்கு தெரியாமலே இவருடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற நோய்களில் இருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். யார் யார் மன பாரத்தோடு, மன கஷ்டத்தோடு, வாழ்க்கையிலே வறுமையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அன்பின் ஆண்டவரே, அந்த பாரங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடும்.
முக்கியமாக இந்த மே மாதத்திலே ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களுக்குள்ளே வர வேண்டிய தெய்வீக சமாதானம் கிடைக்கட்டும், தெய்வீக சந்தோஷம் உருவாகட்டும். இவர்களோடு யார் கோபித்து பின்வாங்கி போயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேரும்படி நீர் ஆசீர்வதியும். முக்கியமாக கணவன் மனைவி உறவிலே நல்ல புரிந்துணர்வையும் அன்பின் ஆண்டவரே நல்ல அக்கறை அன்பையும் நீர் தந்த ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மே மாதத்திலே முக்கியமாக வயோதிபர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். எந்தெந்த குடும்பங்களிலே வயோதிபர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மன சமாதானத்தையும் கொடுப்பீராக. இது இந்த மே மாதத்தில் இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீர் இவர்களோடு இருந்து ஆசீர்வதியும். இவர்கள் செய்யும் அனைத்தையும் ஆசீர்வதியும். இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்திலும் உடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டினர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாட்டினர் தருகிற ஆசீரை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் கொடுத்து இதன் வழியாக அவர்களும் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு கருவியாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மே மாதத்திலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.